தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் தோல்விகளை மறைக்க இந்தி திணிப்பை கையில் எடுத்திருப்பதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். சிபிஎஸ்இ 3 மொழிக் கொள்கையை முழுமையாக 6ஆம் வகுப்பிலிருந்து அமல்படுத்துவதாக வெளியான செய்திக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வைத்த நிலையில் தற்போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த பதிவில் மிக முக்கியமாக பல்மொழி திறனை அச்சுறுத்தலாக காட்டுவது தவறானது எனவும் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வதால் தமிழ் மொழி ஒன்றும் பலவீனம் அடைவதில்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தி திணிப்பு என்ற கருத்தை அரசியல் தோல்விகளை மறைக்கும் பழைய முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள அந்த ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையினுடைய சாராம்சம் என்பது அனைத்து மொழிகளையும் முழுமையாக வளர்ப்பதற்கான ஒரு திறனைத்தான் குடிக்கிறதே தவிர எந்த மொழியையும் அதுக்கு தாழ்த்தவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் நவோதயா பள்ளிகளை அமைக்க வேண்டிய நிலையில் அவற்றை நடைமுறைப்படுத்துவதிலும் அரசு தடையாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை அவர் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தரமான கல்வியை பெற வேண்டிய மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மொழி திணிப்பு என கூறி இந்த முன்னேற்றமான கொள்கையை தவறாக ஒரு வெளிப்பாட்டும் ஒரு மனப்பான்மையை அவர்கள் தவிர்க்க வேண்டும். இது ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உண்மையான பிரச்சனை கொள்கையின் தெளிவில் அல்ல, அதனை ஏற்க மறுக்கும் அரசியல் நிலைப்பாடாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய மொழி பல்வகைத்தன்மையை பாதுகாக்கும் அரசியலமைப்புடைய உணர்வை மதிக்க வேண்டும் எனவும் இந்தி திணிப்பு என்ற விவாதத்தை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தாமல் இந்திய மொழிகள் அனைத்தையுமே வலுப்படுத்தும் ஒரு தேசிய முயற்சியில் இணைய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.